ஹாய் ஹலோ வணக்கங்க. நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம் பார்த்தீங்கன்னா, விக்ரமன் அசோக் இயக்கத்தில் மாஸ்க் திரைப்படத்தை பற்றி தாங்க. படத்தில் யார் யார் நடிச்சிருக்காங்கன்னு கேட்டிங்கன்னா, கவின் நடிச்சிருக்காரு, அப்புறம் ஆண்ட்ரியாங்கிறவங்க நடிச்சிருக்காங்க, அரசியல்வாதியாக பவன் வர்றாரு, அப்புறம் சார்லி, அர்ச்சனா, அப்புறம் ரோகிணி ருக்மணிங்கிறவங்க நடிச்சிருக்காங்கங்க. படத்தோட கதை என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, தேர்தல் செலவுக்காக பதுக்கப்பட்ட பணம் கொள்ளையடிக்கப்படுதுங்க. கொள்ளையடிக்கப்பட்ட பணத்தை மீட்கிறாங்களா இல்லையா அப்படிங்கிறதாங்க அந்த படத்தோட கதை. படம் உங்களுக்கு எப்படி ஆரம்பிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, நடிகர் கவின் என்ன பண்ணுறாருன்னா, ஒரு சின்ன சின்ன தப்பு செய்கிறவங்கள ரகசியமாக கேமரா எடுக்கிறாருங்க. ரகசியமாக கேமரா எடுத்து அவங்கக்கிட்டே போட்டு காட்டி அவருக்கு தேவையான பணத்தை வசூல் பண்ணுற ஒரு கேரக்டராக வராரு நம்ம கவின் அவருங்க. இதுக்கு உடந்தையாக ஒரு வக்கீல் ஒருத்தர் நண்பராக வச்சுருக்காரு, அப்புறம் போலீஸ்லேயும் ஒரு நண்பராக ஒருத்தர் வச்சுருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஒரு ஜாலி டைப்பாக பண்ணிக்கிட்டு வராரு நம்ம கவின் அவர். அப்புறம் ஒரு டைம் இவங்களுக்கு ஒரு பிரச்சனை வர்ற மாதிரி ஆகுது. நம்ம ஆண்ட்ரியா அவங்களுக்கு ஒரு பிரச்சனை வருது. அதை இவர் போய் சால்வ் பண்ணுறாரு. ஒரு தொழிலதிபர் மூலமாக ஒரு பிரச்சனை வருது. அதை ரகசியமாக சால்வ் பண்ணி அவங்க 2 பேர்த்துக்குள்ளேயும் அப்போ தான் ஒரு பழக்கம் ஒன்று ஏற்படுதுங்க, ஆண்ட்ரியா அவங்களுக்கும் நம்ம கவின் அவருக்கும். இப்படியே ஜாலியாக கதை போய்கிட்டு இருக்குங்க. அப்புறம் நம்ம கவின் ஒரு பொண்ணு கூட காதல் வயப்படுறாரு. அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா, திடீர்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் ஒரு கொள்ளையடிக்கிற சம்பவம் நடக்குது. இந்த கொள்ளையடிக்கிற சம்பவத்தில் கவின் அவர் விருப்பப்படுற பொண்ணுடைய வீட்டுக்காரும் சம்மந்தப்படுற மாதிரி காட்சி அமைக்கப்பட்டிருக்காங்க. அந்த காட்சியில் ஒரு கொலை சம்பவம் நடக்குது. அந்த கொள்ளையடிச்சிட்டு வந்தவர் வீட்டுக்கு பணத்தை எடுத்துகிட்டு வர்றாரு. திடீர்னு பொண்டாட்டி பார்த்தீங்கன்னா வேற ஒருத்தரோட இருக்கிறத பார்த்துட்டு அதிர்ச்சியாகி பொண்டாட்டியை ஷூட்டிங் பண்ணிடுறாரு. இவர் கவினை கொல்லணும்னு வராரு. பொண்டாட்டியோட ரத்தத்திலே வலிக்கு விழுந்து அவரும் இறந்துடுறாங்க. நம்ம கவின் அவர் எஸ்கேப் ஆயிடுறாங்க. இப்படி தாங்க இன்ட்ரோல் முடியுது. இன்ட்ரோல் முடிஞ்ச உடனே இவருக்கு நண்பர் ஃப்ரெண்டாக இருக்கார் பார்த்தீங்கன்னா, ஒரு போலீஸ்கார் இருக்கிறார்ல, அவர் என்ட்ரி ஆகி விசாரிக்கிறார். அவர் தான் விசாரித்து கவினுக்கு தகவல் சொல்கிறாரு. தகவல் சொல்லி இந்த மாதிரி அப்படின்னா, இவர் அதுக்கு முன்னாடியே இந்த வீடு தானா, இந்த இடம் தானா, இது ஏன் ஆளு வீடு அப்படிங்கிற மாதிரி சொல்லி போலீஸுக்கே ஒரு சாக்கு கொடுக்குறாரு நம்ம கவின் அவர். அப்புறமேட்டு சாக்கு கொடுத்தோடனே அப்புறமேட்டு நேராக இங்கே வா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வந்த உடனே இவங்களும் ஃபோன் போடுறாங்க. ஆண்ட்ரியா அவங்களும் அந்த போலீஸ்காருக்கு ஃபோன் போடுறாங்க. ஃபோன் போட்ட உடனே அப்படி இப்படின்னு சொல்லி கடைசியில் ஆண்ட்ரியா கிட்ட வராரு நம்ம கவின். அந்த போலீஸ்காரு 2 பேர் வர்றாங்க. என் சூப்பர் மார்க்கெட்டில் பணத்தை கொள்ளையடிச்சிட்டாங்க, அவங்கள நீ கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. ஏன்னா இவருக்கு தெரிஞ்சிடும், யாருக்கு, கவின் அவருக்கு ஏன்னா அவருடைய ஆள் வீட்டுக்கு போய் தான் இவர் மாட்டிக்கிடுவார். பணத்தை பார்த்துருவார். பார்த்துட்ட உடனே இவருக்கு தெரிஞ்சிடும். ஆனால் தேடுற மாதிரி இவர் ஒரு நடிப்பு நடிப்பார் நம்ம கவின் அவர். இதெல்லாம் உங்களுக்கு பார்க்கும்போது கொஞ்சம் இயல்பான ஒரு ரசிக்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் படத்தில் கடைசியில் பார்த்தீங்கன்னா, ஒரு படம் தான் கொஞ்சம் நல்லா இருக்குது எனக்கு பொறுத்த வரைக்கும். இவங்க நம்ம அர்ச்சனா வர்ற சீனு நல்லா நடிச்சிருப்பாங்க. அவங்க கொஞ்சம் சிரிக்க வைக்கிற மாதிரி கொஞ்சம் நல்லா சீன்லாம் நடிச்சிருப்பாங்க. சார்லி அவர் என்ன கேரக்டர்னு கேட்டிங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒரு அப்பாவி கேரக்டராக இருப்பார். ஒரு மக்காளி ஒரு அப்பாவி கேரக்டராக இருப்பார். கடைசியில் பார்த்தீங்கன்னா, ட்விஸ்ட் வைக்கிறதுக்கு அவர் தான் அந்த பணத்தை எல்லாம் கொள்ளையடிக்கிறதுக்கேவும் பெரிய நெட்வொர்க் மூலமாக போட்டிருக்கிற மாதிரி வச்சுருப்பார். இதெல்லாம் பார்க்குறபோது கொஞ்சம் நல்லா சூப்பராக நல்லா ரசிக்கிற மாதிரி தான் இருந்தது. ஏன்னா பார்த்தீங்கன்னா, அது ட்விஸ்ட்டு கணக்கில் வந்துடுது. இதெல்லாம் நம்ம யூகிக்கலாம் முடியாது. சார்லி அவர் ஒரு நெட்வொர்க்கு, ஆண்ட்ரியா அவங்க அரசியல்வாதி கூட சேர்ந்து ஒரு நெட்வொர்க்கு, கவின் இவர் போலீஸு வக்கீல் இந்த மாதிரி ஒரு நெட்வொர்க்கு, பவன் அவர் அரசியல்வாதி கேரக்டருக்கு நல்லா தான் வந்திருக்காரு. மொத்தத்தை இந்த படம் எப்படி இருக்குது அப்படிங்கிறது ரொம்ப பெருசாக நீங்கள் எதிர்பார்த்து போக வேண்டிய வேலை இல்லை. லாஸ்ட்டு ஒரு 20 நிமிஷம் படம் நல்லா சூப்பராக இருக்குது. ஒன் டைம் நல்லா பார்க்கலாம் என்டர்டைன்மெண்ட்டுக்காக. ஏன்னா படம் 2 மணி நேரம் படம் தான். 2 மணி நேரம் படத்தில் ட்விஸ்ட்டுன்னு சொல்லி 1, 2 ட்விஸ்ட்டுலாம் வைக்கிறாங்க. அதெல்லாம் நல்லா ரசிக்கிற மாதிரி இருக்குது. மொத்தத்தில் இந்த படம் நீங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட் வேணும் அப்படின்னு சொன்னீங்கன்னா தாராளமாக போய் பார்க்கலாம். தேங்க்யூ.